பூஸ்டப்ல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பூஸ்டர் கூட இந்த போயிடுச்சு. இவங்களுடைய ஸ்டார்டர் டெம்ப்ளேட் எடுத்தாச்சு. ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. தேவையில்லாத கமெண்ட்ஸ் இதெல்லாம் தூக்கிடும். இந்த நிமிஷம் ஓவர். ஓகே, இப்போ இந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் நேபர் இதில் இந்த ஃபஸ்ட் ஏரியை நம்ம எடுத்துப்போம். இது வந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இது போட்ட உடனே இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் மார்ஜின் எண்டு ஆகட்டும். ஓகே, எண்டுனா ஓகேங்க. சரி, இந்த ஒரு செக்ஷனை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு டிசைன் வந்து பண்ணலாம். இது எப்படி பண்ணணும்? இவங்களுடைய பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் மாதிரி ஒன்று இருக்குது. கிரே ஆர் சில்வர் சம்திங் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவ் பார் லைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேவ் பார் லைட் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு டார்க்கு, பிஜி ப்ரைமரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இது எதாவது வேணும் அப்படின்னா நீங்களாக ஒரு கலரை கொடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரி ஸ்டைலில் இந்த மாதிரி கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய கிளாஸ் வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் லைட்னு இந்த கிளாஸை எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு style.css ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் போட்டு அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபோல்டருக்குள்ளே தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். css ஃபைல் style.css. ஓகே, இந்த இடத்துலையும் குளோபல் செக்டாரை போட்டு
margin 0 padding 0 போட்டு இந்த இடத்துல அதை லிங்க் பண்ணிடுவோம். Never like okay. Never light நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரெட் கலர் வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ரெட் கலர் வரணும்னு சொல்லிட்டு இங்கே எதுக்காக இந்த விஷயம் போடுறோம், இந்த இம்பார்ட்டண்ட் அப்படின்றது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதை கொடுக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, பிஜி லைட் அப்படின்னா பேக்ரவுண்ட் லைட் ஒரு நிமிஷம் பேக்ரவுண்ட் லைட் அப்படின்றது ஒரு கிளாஸ் நேம், வேற யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சுருக்காங்க. இந்த பேக்ரவுண்டுக்கு நான் இதுக்கு அதான் கொடுக்கணும். இந்த இடத்துல பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னு கொடுக்கணும். எதுக்காக இந்த இம்பார்ட்டண்ட் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் ஆல்ரெடி ஒரு கலர் கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க, எனக்கு அந்த கலர் தேவை கிடையாது, இந்த கலர் தான் வேணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு அதில் இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்ட் அப்படின்றத கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிடணும். இது ஒன்று முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் ஃப்ளூயிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா என்ன? padding default அது யூஸ் பண்ணுவோம். கண்டெய்னர் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? இந்த இடத்துல கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது அப்படியே இருந்துட்டு மட்டும் புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா இல்லை நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. கண்டெய்னர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, கண்டெய்னர் யூஸ் பண்ணால் ஃபுல் வித் எடுத்துக்கோங்க. மறந்துச்சு, தப்பா சொன்னாலும் ஓகே தான். கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் வித்தை எடுத்துக்கும். ஓகேவா, கண்டெய்னர் யூஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் ஸ்பேஸ் விட்டுரும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. இது கண்டெய்னர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் ஸ்பேஸ் இருக்கும். சொன்னேன் தானே? ஓகே, தேங்க்ஸ். இந்த இடத்துல கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே எடுத்துக்குது. ஓகேங்களா,
இது இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் சும்மா யூஸ் பண்ணாலும் அது வரும். பட் ஆனால் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற பூஸ்டர் கிளாஸ் அப்படின்றதால நமக்கு இந்த மொபைல் ஆப் ரெஸ்பான்சிவ்க்கு கொஞ்சம் பக்கவாக இருக்கும். அதனால ஒன்று பேக்ரவுண்ட் இதெல்லாம் செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேம் பார் எக்ஸ்டென்ட் இதெல்லாம் தேவையில்லாத அதெல்லாம் ரெஸ்பான்சிவ்க்குன்னு ஏதோ ஒன்று வரும். ஓகேங்களா, அந்த ஒரு இதுக்காக கொடுத்து வச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நேவ் பார் பிராண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நேவ் பார் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், குட் மார்னிங் டாட். ஓகே, இதுக்கு நான் இது எடுத்து நேவ் பார் ஒயிட். ஓகேங்களா, ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த நேம் பார் பிராண்டு ஓகேவா நீங்கள் கொடுக்கும்போது இந்த இம்பார்ட்டன்ட்னா தேவையில்லை அப்படியே நான் எழுதணும் அப்படின்னா நேவ் பாரு. ஓகேங்களா, இதனுடைய பேரண்ட் கிளாஸ்னால் யார் யாருன்னு பாருங்க. நேவ் பாரில் இருக்கிற கண்டெய்னர் ஃப்ளூயிடு ஓகேவா, நெஸ்டட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹையரார்க்கி வச்சு எழுதலாம். மேபி இது கரெக்டாக வருதான்றது. இப்போ இம்பார்ட்டன்ட்ன்றது கொடுக்கவே இல்லை. நேவ் பார் பிராண்ட் அப்படின்றதுக்கு இங்கே போய் பாருங்கள். நேவ் பாரில் இருக்கிற ஓகேவா, இதில் இருக்கிற கண்டெய்னர் ஃப்ளூயிடில் இருக்கிற நேவ் பார் பிராண்டுக்கு இதுதான் நெஸ்டட் கிளாஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பேரண்ட்டை வச்சு கிளாஸ் ஸ்டைல் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இது பேரண்ட்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் அந்த இதை வச்சு நேவ் பாரு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு டேரெக்டாக நேவ் பார் பிராண்டு கண்டெய்னர் ஃப்ளூயிட் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஒமிட் பண்ணக்கூடாது. இதனுடைய பேரண்ட் கிளாஸ்னால் யாருன்னு பார்த்துட்டு அழகாக கொடுத்துட வேண்டியதான். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்குது, யூஎல்ல ஏ டேக் இருக்குது. இந்த நேவ் லென்த் கொடுக்கறதுக்கு நேவ் பார் கண்டெய்னர் ஃப்ளூயிடு நேவ் பார் பிராண்டு நேவ் பார் இப்படி கொடுக்கணும்னா அப்படின்னா தேவையில்லை. இமிடியேட் பேரண்ட் என்னவோ அதுலேருந்து கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா, இந்த இடத்துல இப்போ பாருங்க, கண்டெய்னர் ஃப்ளூயிடில் இருக்கிற இப்படி வச்சு சொன்னாதான் புரியும். ஓகேவா, கண்டெய்னர் ஃப்ளூயிட் கூட தான் இருக்கு, அதுக்குள்ள தான் இந்த ஜிஎம் இருக்கு. அப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிட்ல இருக்கிற இந்த நேவ் பார் பிராண்டுக்கு ஜிஎம் அப்படி. நீ டைரக்டா நேவ் பார் பிராண்டுன்னு எதுனா ஆல்ரெடி ஒருத்தன் எழுதி வச்சிருப்போம். அந்த கிளாஸ் ஆல்ரெடி இது நேவ் பார் பிராண்டுக்கு கலர் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் வேணாம் அப்படின்றது. நேவ் பார் லைட்டை ரிமூவ் பண்ணி ஓகே, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது, கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ யூஎல்ல இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, இதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போடும். இது நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் இங்கேயே வச்சுக்க போகிறீங்களா இல்லை கொஞ்சம் மூவ் பண்ணிக்க போகிறீங்களா? ஓகேங்களா? இது ஆல்ரெடி இது ஒரு டிசைனில் தான் உட்காந்துட்டு இருக்கு. இது என்ன அப்படின்றத போய் பார்ப்போம். யூஎல் ஓகேவா? யூஎல் எம்இ ஆட்டோ. எம்இனா மார்ஜின் எண்டு. நம்ம அன்றைக்கி யூட்டிலிட்டிஸ் வந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த விஷயத்த நீங்கள் தயவுசெய்து பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் என் கடமைக்கு நான் சொல்கிறேன். மார்ஜின் யூட்டிலிட்டிஸில் எம்இ இந்த மாதிரினா ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா சும்மா போய் பாருங்கள். எம்இ அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. எம்பி இது வந்து மார்ஜின் பேடிங்க்கு கொடுக்கறது. டி ஃபார் பி ஃபார் இதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? எம்இனா எண்டு. ஓகேங்களா? மார்ஜின் எண்டு. மார்ஜின் எண்டுனா இந்த இடம். ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன பண்ணுன்னா இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடும். எண்டுனா இங்கே, ஆட்டோ அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ மார்ஜின் ஸ்டார்ட் வந்து இதுதான். மார்ஜின் ஸ்டார்ட் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டா இங்கே வந்துடும். ஓகேவா? ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருந்து எண்டுக்கு போயிடும். ஓகேவா? எம்எஸ் அப்படின்னா மார்ஜின் ஸ்டார்ட். இப்போ இது இல்லாமல் ஓகே மார்ஜின் ஸ்டார்ட் நான் கொடுக்கல அப்படின்னு ஆட்டோ கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டா இந்த இடத்துக்கு வந்துடும். நார்மலாகவே மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா என்ன பண்ணுன்னா கண்டெய்னர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். கண்டெய்னர் மாதிரினா என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் ஸ்பேஸ் இருக்கும். இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அதாவது சென்டராக போயிட்டு நம்மளுடைய கண்டென்ட்டை கொடுத்துரும். சென்டராக போயிட்டு நம்மளுடைய கண்டென்ட்டை கொடுத்துரும். ஓகே, இதை இந்த இடத்துல இருந்து படிங்க. மார்ஜின் ஓகேவா? என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மார்ஜின் ஸ்டார்ட் அப்படின்னா இதோ போட்டுருக்கு பாருங்க, எல்டிஆர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ படிப்பீங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். மார்ஜின் அப்படின்றது இந்த கண்டெய்னரை மூவ் பண்ணக்கூடிய ஒன்று. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இதில் மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மார்ஜின் ஆட்டோ, வெறும் மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா சென்டர் ஸ்பேஸ் இங்கேயும் ஸ்பேஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சென்டராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மார்ஜின் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகும். இதுவே மார்ஜின் எந்த ஸ்டார்ட் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, ஆட்டோ அப்படின்றது எதுக்காக ஆட்டோ? மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? இவங்க டிஃபால்ட்டாக இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மார்ஜின் ஆட்டோ நமக்கு எப்படி வேணுமோ மார்ஜின் ஆட்டோ நான் இப்படியே கொடுத்துக்கிறேன். எனக்கு இது இங்கே இருந்துட்டு போகுது அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எம் ஆட்டோ அப்படின்னு வச்சிருக்கேன். இது ஒன்று பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நேவ் ஐட்டமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேடிங் கொஞ்சம் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கேப்புக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பேரண்ட் கிளாஸை வச்சு அக்சஸ் பண்ணணும். நேபாரில் இருக்கிற நேவ் இந்த இதுக்கு நான் ஏதோ ஒன்று ஓகேவா? ஸோ நான் பேடிங் லெஃப்ட் கொடுத்துருக்கேன், கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஆக்டிவ்க்கு ஒரு கிளாஸ் எழுதுறேன். நேவ் ஐட்டமில் இருக்கிற ஆக்டிவ், நேவ் ஐட்டமில் இருக்கிற ஆக்டிவ்.
ஓகேவா? நேவ். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே நேவ் லிங்க் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நேவ் லிங்க், நேவ் ஐட்டம்ல இருக்கிற நேவ் லிங்க்குக்கு கலர் கலர் ஒயிட், கலரு ஒயிட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஃபேமிலி இது எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஃபேமிலி ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி எடுத்து யூஸ் பண்ணிட்டு பாப்பிங்ஸ்க்காக நான் போடுறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பிங்ஸ். இந்த பாப்பிங்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அது சொன்னது தான். ஓகேங்களா? இதில் போயிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணது தான் இருக்குது பாப்பிங்ஸ். இதுதான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா கெட் எம்பெடட் டூல்னு ஒன்று இருக்கும். இதை காப்பி பண்ணிக்க வேண்டியதான். இந்த லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாப்பின்ஸ் அப்படின்றத போட்டாச்சு, வந்துடுச்சு. ஓகே, ஓகே. ஸோ வேறு என்ன பண்ணலாம்? ஐயோ, ஆக்டிவ் கலர் ஒர்க் ஆகலையே. இப்போ பாருங்க, நேவ் பார் நேவ்ல இருக்கிற நேவ் ஐட்டம் இருக்கிற ஆக்டிவ்க்கு நான் கலர் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் இதே இடத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேவ் லிங்க்குக்கு வர கலர் ஒயிட்டு, ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஎம்க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் 26 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த செக்ஷன் இந்த சர்ச் தேவையில்லை. இது மட்டும் கெட் ஸ்டார்டர் மட்டும். இந்த சர்ச் நமக்கு தேவை கிடையாது. இது மட்டும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலரே தேவையில்லை. பட்டன் சக்ஸஸ், பட்டன் அவுட்லைன் சக்ஸஸ் அப்படின்னா இது ஏதோ ஒரு சிஎஸ்எஸ் அந்த யூட்டிலிட்டிஸ் தான். ஓகேவா? போய் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்க்கு கிரீன் கலர் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் அது கிரீன் கலரில் இருந்துட்டு இருக்கு. நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மில் பட்டன்
ஃபார்மே தேவை கிடையாது. பட்டன் அவுட்லைன் இதுக்கு border 2 px orange அப்படின்னு கொடுங்க. உள்ளார ஒயிட்னு கொடுங்க. என்னதான் சொல்லுது பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு டைரெக்டாக இந்த பட்டனுக்கு நான் ஒரு இது எழுதுறேன். அது ஒர்க் ஆகலை அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் வச்சு எழுதிக்க வேண்டியதான். இப்போ டைரெக்டாக பட்டனுக்கு நான் இதை எழுத போகிறேன். ஓகே, பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஓகேவாகிடுச்சு. இந்த ஜிஎம்க்கு இது என்ன பண்ணலாம்னா ஒரு டாட் மட்டும் வேற கலர்ல வர மாதிரி வைக்கலாம். இந்த டாட் மட்டும் வேற கலர்ல வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆஃப்டர்ல கொடுக்கணும். கான்டாக்ட் ஓகே, ஆல்ரெடி நான் ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஒன்றும் இதுனா கிடையாது. இதில் 2 கிளாஸை வந்து இது நெஸ்டட் கிளாஸ் பேரண்ட்டை வச்சு எழுதிட்டு வர்றது. கமா போட்டால் என்ன மீனிங்னா இதுக்கும் கலர் ஆரஞ்சு, இந்த டாட் இது இருக்குல்ல இந்த கிளாஸுக்கும் கலர் ஆரஞ்சை கொடுத்துக்கோ. ஓகேங்களா, பெருசாக எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டாட்டுக்கு ஆரஞ்சு கலர் வரணும். நான் ஆல்ரெடி ஆக்டிவ்க்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் தனியாக எழுதுறதா இருந்தால் நீங்கள் இது அகெயின் காப்பி பண்ணிட்டு திரும்ப கலர் ஆரஞ்சு தான் கொடுக்க போகிறோம். கமா அப்படின்றது இந்த விஷயம் ப்ளஸ் இந்த விஷயம் அப்படின்றது. புரியுதா? ஓகே, நாளைக்கு அடுத்த கிளாஸில் இங்கே இருக்கு இந்த ஐகான் மட்டும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா, ஒரு செக்ஷன் அகைன் திரும்பவும் இதே இடத்துலயே வந்து நிற்கிறோம். எங்கே அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன்லேயே வந்து நின்று